ஆரணி அருகே மூதாட்டியின் பிரச்சனைகளை மந்திரம் போட்டு தீர்ப்பதாக கூறி மூக்குத்திகளை திருடிச் சென்ற நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பாட்டியிடம் கியூட்டாக பேசி மூக்குத்தியை நகர்த்திச் சென்றவர் சிக்கியது எப்படி? கர்ணனிடமிருந்து கவச குண்டலத்தை ஏமாற்றி இந்திரன் பெற்று சென்றது போல மூதாட்டி ஒருவரிடமிருந்து 2 தங்க மூக்குத்திகளை லவட்டிக் கொண்டு நடந்தே சென்றிருக்கிறார். இப்படி யாரை பார்த்தாலும் நம்பிவிடும் அந்த 83 வயது பாட்டியின் பெயர் குப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் தண்டுமாரியம்மன் கோவில் தெருவில் இவர் வசித்து வருகிறார். எப்பொழுதும் போல பாட்டி வீட்டின் வெளியே அமர்ந்து தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில்தான் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் காந்திய வடியை கையில் எடுத்து திருட்டை அரங்கேற்றும் ரமேஷ் என்கின்ற அந்த திருடன் அவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். நடந்து சென்றவர் கண்களில் பாட்டி அகப்பட்டிருக்கிறார். பாட்டியை பார்த்ததும் அவரது பார்வை அவர் அணிந்திருந்த மூக்குத்தியின் மேல்தான் விழுந்துள்ளது. உடனே அக்கா என அழைத்தபடி அருகில் சென்றவர் உடன் பிறந்த தம்பியாகவே மாறி உருகி இருக்கிறார். ஊர்க்கதை உறவு கதை என கதை கதையாக பேச இந்த கதையை நம்பி உருகி போன பாட்டி தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தாரை தாரையாக கொட்டி தீர்த்திருக்கிறார். தனக்கு நிம்மதியே இல்லை, தன் வாழ்க்கையே சோகமயமானது என்று அழுது புலம்பியிருக்கிறார். இதுதானே நான் எதிர்பார்த்தது என்று நினைத்த ரமேஷ் கொக்கியை தூக்கி சடக்கென மாட்டியிருக்கிறார். உங்களிடம் ஏதேனும் தங்கம் இருந்தால் என்னிடம் தாருங்கள் அக்கா, அதனை நான் மந்திரம் செய்து தருகிறேன். பிறகு பாருங்கள், துன்பங்கள் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறந்துவிடும் என அளந்து விட்டிருக்கிறார். எவன் எதை சொன்னாலும் நம்பிவிடும் குப்பு பாட்டி ரமேஷ் சொன்னதை நம்பி தனது மூக்குத்தி 2 கழற்றி கொடுத்திருக்கிறார். அப்பாடா, மிகச் சுலபமாக நினைத்தது கிடைத்து விட்டது என நிம்மதியடைந்த ரமேஷ் இதோ மந்திரம் போட்டு விட்டு வருகிறேன் என கூறி சாவகாசமாக எழுந்து நடந்தே சென்று மறைந்து விட்டார். 1 மணி நேரம் கழித்துத்தான் குப்பு பாட்டிக்கு குபீரென வேர்த்துள்ளது. நேராக ஆரணி நகர காவல் நிலையத்திற்கு ஆட்டோவில் சென்று இறங்கிய பாட்டி, எப்பா தம்பி மூக்குத்து எல்லாம் வட்டிட்டு போயிட்டாம்பா, கேச போடையா என எஸ்ஐயிடம் புகாரளிக்க போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். உழைக்க முடியாத வயதில் இருக்கும் மூதாட்டியிடம் திருடிய திருடனை பிடித்தே ஆக வேண்டும் என முடிவெடுத்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரமேஷின் அடையாளம் சிக்கியது. பின்னவரை கைது செய்த போலீசார் ஊருக்குள் அத்தனை சிசிடிவி இருக்கும்போது திருடலாமா என கேள்வி எழுப்பி உலுக்கி எடுத்துள்ளனர். பாட்டியிடம் கியூட்டாக பேசி மூக்குத்தியை லவட்டிச் சென்ற திருடர் தற்பொழுது வேலூர் மத்திய சிறையில் கம்பியை எண்ணு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.